ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். மீன் குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் எல்லாம் வீடியோவிலே மென்ஷன் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. மீனுக்கு சின்ன உள்ளி போட்டால் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வெங்காயம் தான் எடுத்துக்கிறேன். இந்த மெத்தடில் நீங்கள் எந்த மீன் குழம்பு வச்சாலுமே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி மார்க்கெட்டில் ஸ்லோப்பியா மீன் தான் வாங்கினேன். இங்கே அஸ்ஸாம்லலாம் ஸ்லோப்பியா மீன் இந்த மாதிரியெல்லாம் தான் கிடைக்கும். நம்ம கடல் மீன் கிடைக்கிறது ரேரு. பிள்ளைங்களும் மீன் சாப்பிட்றதுனால நான் அதிக காரம் யூஸ் பண்ணுறதில்ல. உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் கூட காரம் அதிகமாக போட்டுக்கோங்க. மசாலா ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும். இல்லைன்னா தேங்காய் போட்டிருக்கனால கொஞ்சம் திருன்னு இருக்கும். நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபைனல் டச் கொடுத்து மீனை அடுப்பில் ஆக்கிடலாமா? கழுவி வச்சுருக்க மீனில் தேவைக்கு ஏற்ப உப்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கிற மசாலா, முருங்கைக்காய், தக்காளி, காரம் அதிகமாக தேவைன்னா பச்சை மிளகு 2 கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் கூட டேஸ்ட்டை கூட்டி கொடுக்கும். எல்லாத்தையும் கை வச்சு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு தண்ணி அதிகமாக தேவைன்னா கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கோங்க. ஓகே, கம்மியாக குழம்பு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாகவே தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கொதி வர்றது வரைக்கும் மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. உங்களுக்கு மீன் குழம்பு பிடிக்கும்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது கன்னியாகுமரியில் வைக்கிற மீன் குழம்பு மெத்தடு. உங்கள் ஊரில் எந்த மெத்தடில் மீன் குழம்பு வைப்பாங்கன்னு மறக்காமல் என்கிட்ட சொல்லுங்கள். அதையும் ட்ரை பண்ணி வீடியோ போடலாம். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அதனால் கடுகு தாளித்து அதில் ஊற்ற போகிறோம். நான் போடுற வீடியோவில் ஏதாவது நிறைகள் குறைகள் இருந்துன்னா மறக்காமல் அதை கமெண்ட்ஸில் தெரியுங்க. என்னோடய வீடியோஸுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மெத்தடில் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்தது எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் டாட்டா, பை பாய். நமக்கு வாழ்கிறதுக்கு சாப்பாடு தான் முக்கியம். அதனால் சாப்பிட்டு ரொம்ப ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுங்க. எங்கள் அம்மாவுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். பாய்.